பிளான் பண்ணலாம். ஏதாவது ஒரு வழி அவருக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் என்ன பண்ணிவிடுவார், உள்ள பிஸ்னஸ்குள்ளேயோ இல்லை ப்ராடக்ட்டையோ பர்ச்சேஸ் பண்ணுவார். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. 3, பிஸ்னஸ் மற்றும் ப்ராடக்ட் வேல்யூ புரியல. நீங்கள் பேசின பிஸ்னஸையோ ப்ராடக்ட்டையோ கரெக்டான விதத்தில் உங்களால் வேல்யூ, அதனுடைய வேல்யூ உங்களால் புரிய வைக்க முடியலன்னா அவர் வந்து நோ சொல்வார், இல்லைன்னா யோசிக்கிறேன்னு சொல்வார் இல்லையா. அப்போ நீங்கள் அதை வேல்யூவை புரிய வைக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அவர்கிட்ட கொஸ்டின் கேளுங்க. கொஸ்டின் கேட்கும்போது அவர் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறாரு அப்படின்றத உங்களுக்கு தெரியும். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அவருக்கு இந்த பிஸ்னஸ் புரியலை, இந்த ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட்டை பற்றி அவருக்கு வேல்யூ, இந்த ப்ராடக்ட்டோட வேல்யூ அவருக்கு புரியலைன்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 4, இப்போதைக்கு இது தேவையில்லை என்ற எண்ணத்தால். நிறைய பேருக்கு பிரச்சனை இதுதான். எனக்கு இப்போதைக்கு இந்த பிஸ்னஸோ இந்த இதுவோ தேவையில்லை, ஏன்னா நான் நல்லா தானே இருக்கேன், நல்லா தானே போயிட்டுருக்கேன், நல்லா ஆரோக்கியமாக தானே இருக்கேன், நான் நல்லா தானே வாழ்ந்துட்டுருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரியான சூழ்நிலைகள் நமக்கு வந்து உருவாகிட்டு இருக்குது. நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளையும் அந்த ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட அந்த ஒரு நிலைமையும் நீங்கள் புரிய வச்சிங்கன்னா கண்டிப்பாக அவர் என்ன பண்ணுவார், புரிஞ்சுப்பார். நீங்கள் இதில் இந்த 4ல் எது இருந்தாலும் அவர் முடிவெடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் அவர் லெட் மீ திங்க் அபவுட் இட், நான் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். இந்த 4 காரணங்களை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதை எப்படி ஓவர் கம் பண்ணணும்னு படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களால் என்ன பண்ண முடியும், அவரை க்ளோசிங் பண்ணி உங்களோட பார்ட்னராகவோ உங்களுடைய கஸ்டமராகவோ உருவாக்க முடியும். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல் ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ் அண்ட் லீடர்ஸ் மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டர். தேங்க்யூ.